விதைகள் உறங்குவதில்லை. நம் கவி விதைகளும் அது போலத்தான். என்றோ ஒரு நாள் அவ்விதைகள் மனதில் விருட்சமாய் வேரூன்றி நிற்கும். மனமது செம்மையானால் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். அன்னை தமிழின் ஆசி பெற தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்வை துவங்குவோம். தமிழே அமிழே தாய்மிகர் தமிழே அமிழே தமிழே அருவினல் மொழி தமிழே அமிழே தாய்மிகர் தமிழே அமிழே தமிழே ஆதின மொழி சங்க இலக்கியம் இலக்கண உயர்மொழி சிங்கை அரசால் சிறப்புறும் எம்மொழி மங்கா புகழில் மாசிலா செம்மொழி எங்கள் தனித்தமிழ் எங்கள் முகவரி விளங்கும் மொழிகளின் வேர்மொழி தமிழே வளர்த்தமிழ் உனையே வாசித்து நேசிப்போம். வளர்ந்த மூப்புடன் விளங்கிய போதிலும் இளமையும் புதுமையும் இணைந்து வாழ்கவே. தமிழே அமிழே தாய்மிகர் தமிழே இளமையும் புதுமையும் இணைந்து வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே. அனைவருக்கும் மிக்க நன்றி. மனமது செம்மையானால் மந்திரங்கள் செம்மையாமே, இது அகத்தியர் மொழி. மனமது செம்மையானால் அனுபவங்கள் இனிமையாகும், பறவைகள் பேசும் மொழி புரியும், இயற்கை கண்டு நேசிக்க தோன்றும், மனிதர்களின் மனங்களை படிக்க முடியும். இது அண்ணன் தியாக ரமேஷின் கவிதை மொழி. 6 அடி உயரம் என்றாலும் அன்பிற்கு அடிபடியும் சிறு குழந்தை இவர். சித்தர்கள் மீது கொண்ட பற்றினால் மனதை செம்மைப்படுத்தும் வித்தை கற்றவர். சிங்கை தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்த மக்கள் தொண்டர். காலத்தால் அழியாத நிகழ்வுகளை நிழற்படமாக்குபவர். விண்வெளி மனிதர் மயில்சாமி அண்ணாதுரையின் மனதில் மட்டுமல்ல, தமிழ் அமைப்புகளின் தலைவர்கள் மனதிலும், சிங்கை தமிழ் பாடத்திட்டத்திலும் உயர்நிலை 2 இயற்கை எனும் கவிதை வழி நீங்கா இடம் பிடித்த நூலாசிரியரின் அண்ணன் கவிஞர் தியாக ரமேஷின் மனமது செம்மையானால் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். இப்போது மேடையை அலங்கரிக்க சிறப்பு விருந்தினர் திரு ரவீந்திரன் ஐயா அவர்களையும், கவிமாலை தலைவர் கவிஞர் இன்பா, நூலாசிரியர் திரு தியாக ரமேஷ் மற்றும் மாதவி இலக்கிய மன்றத்தின் மதியுரைஞர் NRG கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் மற்றும் திருமாறன் ஐயா அவர்களை மேடையை சிறப்பிக்க வேண்டிக்கிறேன். சொல்லிட்டேன். பதிப்பாசிரியர் ஐயா. அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது வர இருப்பது வரவேற்புரை. பைந்தமிழ் சொல்லெடுத்து கேட்போர் மனம் குளிர, புன்னகை முகம் மலர, சொல்லால் வரவேற்புரை வழங்க வருகிறார் கவிமாலை தலைவர் கவிஞர் இன்பா அவர்கள்.
என்னிடம் இருப்பதிலேயே மிகவும் பிரச்சனைக்குரிய உறுப்பு எது எனில் இரைப்பை என்று வெயில் அடிக்கடி சொல்வார். இது அவருடைய கவிதை வரி. என்னை கேட்டால் என்னிடம் இருப்பதிலேயே அதைவிட மிகவும் பிரச்சனைக்குரிய ஒன்று என்றால் மனம் என்று சொல்வேன். அந்த மனத்தை செம்மையாக வைத்துக் கொள்வது எப்படி? அந்த செம்மை என்பதை ஒரு செவ்வியல் தன்மையாக நான் பார்க்கிறேன். அந்த மனத்தை செம்மையாக வைத்துக் கொள்வது எப்படி என்பதன் ரகசியத்தை சொல்லும் விதமாக இந்த நூல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இன்னும் நூலை முழுதாக நான் வாசிக்கவில்லை என்றாலும் கூட அந்த நூலில் ஒரு சில கவிதைகளை நான் வாசித்திருக்கிறேன். குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்பது பரிணாமம். ஒவ்வொரு மனித மனமும் குரங்கு என்பது என்னது? ஞாபகம் இருக்கா? பரிதாபம். இது கவிஞர் பிச்சினிகாடு இளங்கோ அவர்களுடைய கவிதை வரி. அவர் வந்து அதால காணும் நினைவு அவர் தேடிட்டு இருந்தா அவர்தான் சொல்லுவார் அப்படின்னு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது அவருடைய வரி. ஒவ்வொருடைய மனமும் ஒரு குரங்கு மாதிரி தான். குரங்கு கையில் கிடைத்த பூமாலையை போல் நம்முடைய மனமும் எந்த நேரத்தில் உருகும், எந்த நேரத்தில் ஈருகும், எந்த நேரத்தில் இலகும் என்று தெரியாமலே நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த மனத்திற்கு செவியல் தன்மையை எப்படியெல்லாம் பெற முடியும், அதுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதாக இந்த கவிதை நூல் அமைந்திருக்கும். இந்த நூலை பற்றி என்னுடைய பார்வையை ஒரு இரண்டு செய்திகளை மட்டும் நான் சொல்லிவிடுகின்றேன். நான் படித்தவரை இந்த நூல் மிகவும் எளிமையான வரிகளால் பெரிய சிக்கலான மொழி நடையோ அல்லது இந்த நூலுக்கு புரியாத சொற்களோ மிகப்பெரிய ஒரு அழகியல் பிரம்மாண்டங்களையோ அப்படி எந்த முயற்சியும் அவர் எடுக்காமல் எனக்கு தெரிந்த வகையில் இந்த நூல் இவ்வளவு எளிமையாக என்னால் கொடுக்க முடியும் என்று இந்த நூலை அசிட்டு நம்மளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பொதுவாக கவிதைகள் என்பது 2000 ஆண்டு பழமை உடையது. நமக்கு 2000 3000 ஆண்டு பழமையுடையது நமக்கு தெரியும். அவ்வளவு பழமையான கவிதை இலக்கியத்திற்குள் நாம் ஒரு துளியை கொண்டு வந்து சொட்டும் பொழுது அது இதுவரையில் சொல்லப்படாத கருத்துக்கள், புதுமையான கருத்துக்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சொல்ல வேண்டும் என்று நேற்று ஒரு கவிஞரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னார். திரும்ப திரும்ப சொல்லுதல், ஒரே செய்தியை மீண்டும் மீண்டும் பகிர்தல் என்பதெல்லாம் தாண்டி இந்த நூல் எனக்கு என்ன கொடுத்தது, இந்த கவிதை என்ன செய்கிறது, இதை இப்படி சொல்லியிருந்தால் அது எப்படி இருக்கும் என்பதாக கவிதைகள் இருக்க வேண்டும் என்பது பொதுவாக நான் அவரிடம் நேற்று கற்றுக்கொண்டது. அதை நான் உங்களிடம் முன்வைத்து எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வரவேற்பை அதற்கு வந்து விடுகிறேன். கவிமாலையின் ஏற்பாட்டில் மனமது செம்மையானால் என்ற நூல் வெளியீட்டு விழா நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வருகை வருக என்று வரவேற்று விட்டு இன்றைய நிகழ்வுக்கு தலைமை ஏற்று நடத்துவதற்காக இருந்த நம்முடைய கவிமாலையின் காப்பாளர் அவர்கள் இப்பொழுது ஒரு சிகிச்சைக்காக தமிழகம் சென்றிருப்பதால் இன்று நம்மிடையே அவரால் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். அவருடைய காணொலி வருகிறது. அவர் அங்கே இருந்தாலும் அவருடைய நினைவு பூராவும் இங்கேதான் இருக்கும் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். அடுத்ததாக இன்று சிறப்பு விருந்தினராக நூலை வெளியிட்டு கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய திரு ரவீந்திரன் கணேசன் டிவிஎம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நூலின் பதிப்பாசிரியர் பேராசிரியர் ஞாலம் ரவிச்சந்திரன் அவர்கள் தமிழகத்தில் அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். நூலாய்வு செய்வதற்காக இங்கு வருகை தர இருந்த முனைவர் சரோஜினி செல்லகிருஷ்ணன் அவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரால் இன்று இங்கு கலந்து கொள்ள முடியாத சூழல். இந்த நூலினை முதல் பிரதியை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய முனைவர் கி திருமாறன் கவிமாலை துணைத் தலைவர் அவர்களையும்
அதோடு நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய மாதவி இலக்கிய மன்றத்தின் முன்னாள் தலைவர் திரு என்.ஆர். கோவிந்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் தலைவர் திரு முத்துமாணிக்கம் அவர்களிடம் நிகழ்ச்சியை இணைக்கிறோம். அவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்விலே வாழ்த்துப்பா வாசிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய கவிஞர் கி. மன்னிக்கவும் அவரை நினைச்சிட்டே இருந்தீங்க. அவர் காணுமே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாலும் அவர் வந்துட்டார் வாயில. என்ன பண்றது? கவிஞர் சி. கருணாகரசு அவர்களை வருக வருகின்றேன். இன்று பாடல் பாடுவதற்காக வந்திருக்கக்கூடிய தேன்மொழி அசோக் அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்கிறேன். மாணவர் பார்வையில் செல்வி மீரா ஜெயக்குமார் அவரும் இன்று வர முடியாத சூழலால் காணொலி வழியாக இன்று நம்மிடையே வந்து விடுவார். அவரை வருக வருகின்ற வரவேற்று நெறியாளிகை செய்வதற்காக அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய லலிதா சுந்தர் அவர்களையும் வரவேற்கிறேன். பெரிய நீண்ட பட்டியல் எல்லாரையும் வரவேற்றுட்டு நினைக்கிறேன். யாராவது விட்டு போயிருக்கிறா தெரியல. நம்முடைய மாதவி இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் வந்திருக்கிறாங்க சித்ரா. அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்று தாரி இலக்கிய மன்றத்தினுடைய தோழிகள் இருவரையும் வரவேற்று அனைவரையும் வருக வருகின்ற அன்போடு வரவேற்று எங்களுடைய கவிமாலை செயலவை உறுப்பினர்கள் முன்னின்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் வருக வருகை வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி இன்பா. இப்பொழுது வரவேற்புரை வழங்கிய கவிமாலை தலைவர் கவிஞர் இன்பா அவர்களுக்கு வளர்மதி ரமேஷ் அவர்கள் சிறப்பு செய்வார். மிக்க நன்றி. அடுத்ததாக வர